இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். என்ன நடந்துச்சு? போலீஸ்காரங்க கீழே ஒரு கல்லு மேல ஒரு கல்லை வச்சு காலை ஒடிச்சு ரத்தம் பூரா போயிடுச்சு சார். ரத்தம் போன உடனே சார் அவங்க சீரியஸா ஒட்டு வந்து ஆளை காட்டி விட்டாங்க சார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சியோன் நகரில் 2 நாட்களுக்கு முன்பு நள்ளிரவில் நடந்த அரிவாள் வெட்டு சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஜீவா நகரைச் சேர்ந்த ஜெயக்குமார், ஆதனூரைச் சேர்ந்த அழகர் ஆகியோரை சிலர் சரமாரியாக வெட்டினர். காயம் அடைந்தவர்களை அக்கம்பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். இதற்கிடையே அரிவாள் வெட்டு சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி நெஞ்சை பதற வைத்தது. இது தொடர்பாக மானாமதுரை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மானாமதுரை கிருஷ்ணராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த ஆகாஷ் டெலிசன், குணா ஆகிய 2 பேரை போலீசார் கைது செய்தனர். முன்னதாக அவர்களை பிடிக்க முயன்றபோது 2 பேரும் போலீஸ் பிடியிலிருந்து தப்பி ஓடினர். அவர்களை துரத்திச் சென்றபோது கீழே விழுந்த ஆகாஷ் டெலிசனுக்கு கால் முறிந்தது என்று போலீசார் கூறினர். சிவகங்கை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட ஆகாஷ் டெலிசன் பின்னர் மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு சிகிச்சை பலன் அளிக்காமல் அவர் இறந்தார். இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட பெற்றோரும் உறவினர்களும் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். போலீசார் தான் ஆகாஷ் டெலிசனை கொன்றுவிட்டனர் என்று கூறினர். மதுரை மருத்துவமனைக்கு வந்த பெற்றோர் மகன் உடலை பார்த்து கதறினர். உன் மகன் சிக்கினால் கை காலை முறித்து கொன்று விடுவோம் என்று இன்ஸ்பெக்டர் சொன்னார். அதே மாதிரி என் பிள்ளைய கொன்னுட்டாங்களே என்று ஆகாஷ் டெலிசன் தாய் கதறி அழுதார். அங்க போய் ஜெயில ஒரு நாள் முன்பு வச்சாங்க, என்ன ஏத்திட்டு போய் வச்சிருந்தாங்கல்ல. அப்ப யார் எம்எல்ஏ விட்டுருக்கலாம்ல. எம்எல்ஏ உன் பிள்ளை என்ன கையில கிடைச்சா உன்னை அடிச்சு கை காலை உடச்சு கொண்டுருவேன்னு சொன்னாரு அந்த இன்ஸ்பெக்டர். அதே மாதிரி கொண்டுட்டாரு, எல்லாரும் சேர்ந்து கொண்டுட்டாங்க. என் பிள்ளைய காலை உடச்சு போட்டாங்கல்ல, அதோட விட வேண்டிதானே. ரத்தத்தை பூரா எடுத்துட்டாங்களாம்ல, நைட்டு பூரா ரத்தத்தை எடுத்தாங்கன்னு சொல்றாங்களே. இதற்கிடையே தனது மகன் காலில் கற்களை வைத்து அடித்து அவனை சித்திரவதை செய்து போலீசார் கொன்றுவிட்டனர் என்று தந்தை ராஜேஷ் கண்ணன் கூறினார். என்ன நடந்தது என்பதையும் கண்ணீருடன் விவரித்தார். சிவகங்கை ஜிஹெச்ல உடம்பு வச்சிருந்தாங்க. அப்படி கேட்டதுக்கு போலீஸ்காரங்க கீழே ஒரு கல்லு மேல ஒரு கல்லை வச்சு காலை ஒடிச்சு ரத்தம் பூரா போயிடுச்சு சார். ரத்தம் போன உடனே சார் அவங்க சீரியஸா ஒட்டு வந்து ஆளை காட்டி விட்டாங்க சார். இதே சார் நடந்தது. இது 2 நாளைகளை வந்து யாருமே பார்க்க விட மாட்டாங்க. இது போலீஸ் அவனே சொல்லிட்டா நம்ம தாழ்த்தப்பட்டதுனால நம்ம சமுதாயத்தை ஒடுக்கணும் அப்படின்றத இந்த இதனாலே சார் நான் தேவையான வேலை அல்ல சார். ஆனா இவனை அடிச்சு இதனாலே சார் அவனை வெறி போட்டு வெறித்தனமா போலீஸ்கார எனக்கு செஞ்சது சார். இதான் சார் உண்மை. ஆமா சார், வழக்கு இருந்துச்சு. வழக்கு அடிதடி பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு. அது திருப்பி எங்கேயும் போக மாட்டேன், வீட்டுல இருந்தேன். திருப்பி ஒரு சின்ன பிரச்சனை லைட்டு இடைக்காட்டூர்ல மாடாமல்ல நடந்துச்சு சார். இதனால அவனை கை வச்சதுனால இந்த பிரச்சனை வந்தது சார். வேணும்னே அவன் பையனுமே சொல்லிட்டான் மீடியாவில், அவன் என் தம்பிதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டேன் சார். அதோட விட வேண்டியது சார். இவங்க வேணும்னே போலீஸ் நீ எப்படி தாழ்த்தப்பட்டு அவனை முன்னாடி அவனை அடிச்சு காலை ஓடிச்சு அவனை ஸ்டேஷனுக்கே கூட்டி வரல சார். ஸ்டேஷனுக்கே கூட்டி வர தனியா காட்டுக்குள்ள வச்சு இந்த பிரச்சனை மேல ஒரு சொல்லிட்டேன் சார். என் மயன் சொல்லியா சார், கீழே ஒரு கல்லு மேல ஒரு கல்லு வச்சு காலை ஒடிச்சு ரத்தம் பூரா போகுதுப்பா, என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அழுகிறேன் சார். அதோட சிவகங்கை என்னோட சொல்லாமலாம் கூட காலி பண்ணி இங்க கொண்டு விட்டாங்க சார், மதுரை பெரியாஸ்பத்திரிக்கு. கடைசியில காலையில டிஎஸ்பி சார் சொல்றாரு, எதுவுமே சொல்ல, நீங்க பெரியாஸ்பத்திரிக்கு போங்கன்ட்டு அவர் சொன்னார். அதோடய முடியாது வந்தான். இதே சார் நடந்தது.
சொல்லவே இல்லை சார். சிவகங்கையிலேருந்து கூட்டி வந்து சொல்லவே இல்லை சார். அதுக்கு பிறகுதான் சார் இப்ப இங்க வந்து அவன் நேத்து தான் சொல்லியிருக்காங்க. நேத்து உங்க பையன் சிஹெச் மதுரை கொண்டு வந்துட்டான் சார். சிவகங்கையில தானே சார் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியா பார்த்தா இங்க வந்து என் பிள்ளை, என் பொண்டாட்டி, என் ஒய்ஃபு, என் பாப்பா எல்லாம் வந்து பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அதுக்கு பிறகுதான் சார் இப்ப காலையில செய்தி வருது இறந்துட்டோம்னு. ஆமா சார். இது கண்டிப்பா இது வந்து போலீஸ்காரருடையதே சார். போலீஸ்காரரே சார் ஜாதியுடையதை சொல்லி சொன்னது. இதே சார் உண்மை நடந்தது. ஆமா சார். இல்ல சார், நான் வாங்க மாட்டேன். என் பையனை நான் வாங்க மாட்டேன். அது என் கோடான கொடி சொத்து சார். ஒரே பையன் சார். அது 1000 தப்பு பண்ணுது. கவர்மெண்ட்ல இருந்து தூக்கு போடுறது சார். தனியா தூக்கு போடுறது. இவங்க எதுக்கு சார் அடிச்சு காலை குடிச்சு ரத்தம் வர வச்சு இது அதே மாதிரி சிவகங்கை சிஹெச்ல ரத்தத்தை பூரா எடுத்திருக்காங்க சார். ரத்தத்தை பூரா எடுத்து அது எனக்கு தெரிஞ்சவங்க வந்து சொல்றாங்க, மயப்புல அந்த காலில் உள்ள ரத்தத்தை பூரா எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றாங்க. இதே சார் நடந்தது. நான் விட காலிலே காட்டவே மாட்டாங்க சார். இதை விடவே மாட்டேன் சார். நான் 26 வயசு சார். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார். இப்ப சும்மாதான் சார் இருக்கேன். என் பையன் நான் பிரியாணி கடை வச்சிருக்கேன். என் கடையில அப்பப்போ வந்து இருப்பான். அதோட இருக்கு சார். மானாமதுரை சார். மானாமதுரை கிருஷ்ணராஜபுரம் காலனி சார். ஆமா சார். இந்த காலனின்றதுனாலதான் சார் இவ்வளவு பிரச்சனையே வருது. போலீஸ்காரங்களே சார் அவனை வேணும்னே எல்லா வேலையும் பண்ணது. அது நல்லா எனக்கு தெரியும் சார். அவனுமே வாக்குமூலம் கொடுத்துருக்கான். அவங்க அம்மாவை சொல்லியிருக்கான் சார். என்னுடைய காலில் வந்து இது கீழே ஒரு கல்லு மேல ஒரு கல்லை வச்சு காலை ஓடிச்சு. என்னை அதோட ஆஸ்பத்திரிக்கு கூட இங்க நடந்துச்சு, என்ன நடந்துச்சே தெரியல சார். அதெல்லாம் கிடையாது சார். இவங்க வந்து கட்டுக்கதை கட்டுறாங்க சார். எப்படி சார் ஒருத்தர் எப்படி சார் பாலத்துல இருந்து எப்படி சார் குதிப்பான் சொல்லுங்க பாப்பா. பாலத்துல இருந்து எப்படி சார் குதிக்க முடியும்? அவனுக்கு என்ன லூசா பிடிச்சிருக்கு? 1000 தப்பு செஞ்சாலும் பாலத்துல இருந்து எப்படி சார் குதிப்பேன்? அவனே சொல்றேன் சார். கீழே ஒரு கல்லு என் காலு, அதுக்கு அடுத்து கீழே ஒரு கல்லு, அதுக்கு மேல ஒரு கல்லை வச்சு காலை ஒடிச்சிருக்காங்க சார். அவன் 1000 தப்பு கவர்மெண்ட்ல இருந்து தூக்கு போடுறது சார். தூக்கு தண்டனை கொடுக்கட்டும், மரண தண்டனை கொடுக்கட்டும் சார். எதுக்கு சார்? நான் விடவே மாட்டேன். நான் வந்து தேவேந்திர கூட வேளாளர் ஒரே காரணத்துக்காக அவனை சொல்லியிருக்காங்க. விடவே மாட்டேன் நான். இதற்கிடையே மானாமதுரையில் மதுரை ராமேஸ்வரம் செல்லும் ரோட்டை மறித்து உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். போக்குவரத்து ஸ்தம்பித்தது. போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் 4 மணி நேரத்திற்கும் மேலாக மறியல் நடந்தது. இதே மானாமதுரை போலீஸ் சப் டிவிஷனில் உள்ள திருப்புவனம் போலீஸ் ஸ்டேஷனில்தான் சமீபத்தில் அஜித் என்ற இளைஞர் போலீஸ் கஸ்டடியில் இருந்தார். அதற்குள் இன்னொரு சம்பவம் நடந்திருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.